நம்ம வந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு செஞ்சால் தான் ஒரு உடம்புக்கு வேலை கொடுக்கணும், உடலுக்கு பயிற்சி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நம்ம வந்து மேலான வேலைகளை செய்வோம். ஒரு தரமான வேலைகளை, தகுதியான வேலைகளை செய்ய முடியும் நம்மளால். ஒரு ஆழமான ஒரு வேலைகளை நம்ம செய்ய முடியும். இப்போ அதுவே நம்ம உடற்பயிற்சி செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து ஒரு மேலான வேலைகளை செய்ய முடியாது. ரொம்ப மலிவான வேலைகளை தான் செய்வோம். ரொம்ப லேசான வேலைகளை தான் நம்ம உடம்பு செய்யும். ரொம்ப கஷ்டமான வேலைகளை செய்கிறதுக்கு உடம்பு வளையாது. அப்போ உடம்பை வந்து கஷ்டமான வேலைகளை செய்வதற்கு தகுந்தாற் போல் உடம்பை வந்து தயார்படுத்தணும். அப்படிங்கிறக்காக தான் நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம். உடற்பயிற்சி செய்யலைன்னா நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டோம் அப்படின்லாம் கிடையாது, செய்வோம். உடற்பயிற்சி செய்யலைன்னா உடலுக்கு உழைப்பு எதுவுமே கொடுக்கவே இல்லை நாம் அப்படின்னா, நாம் செய்கிற வேலை எதுவாக இருக்கும் அப்படின்னா ரொம்பவும் ஒரு மேலோட்டமான வேலையாக தான் இருக்கும். ரொம்ப லேசான வேலையாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப அதாவது உடம்புக்கு நோகாமல் ஒரு வேலை. அது என்ன பொழுதுபோக்குறது. அந்த மாதிரி பொழுதுபோக்குற வேலைகள் பார்த்திங்கன்னா உட்காந்தே மொபைல் ஃபோன் பார்க்குறது, அப்படியே லேசாக அப்படியே நடந்து போயிட்டு வர மாதிரியான வேலையாக தான் இருக்கும். அதுவே நீங்கள் உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்குன்னே சில கஷ்டமான வேலைகள்லாம் இருக்கும். அந்த கஷ்டமான வேலைகளை செய்கிறதுக்கு நீங்கள் உடற்பயிற்சி பண்ணி உங்கள் உடம்பை தயார் பண்ணணும். அப்போ தான் கஷ்டமான வேலைகளை செய்ய முடியும். கஷ்டமான வேலையை செய்கிறதுக்கு தான் உடற்பயிற்சி என்பது. லேசான வேலை செய்கிறதுக்கு நம்ம உடற்பயிற்சிலாம் செய்ய தேவையில்லை. லேசான வேலைகள், இப்போது ஒரு பெரிய கல் இருக்குது அப்படின்னா பெரிய கல்லை தூக்கி போடணுன்னா நீ உடற்பயிற்சி செய்யணும். சின்ன கல்லை தூக்கி போடணுன்னா அதுக்கு உடற்பயிற்சி தேவையில்லை. சமயத்தில் உடற்பயிற்சி சின்ன கல்லை தூக்கி போடுறது கூட உடற்பயிற்சி செஞ்சால் தான் அந்த உடம்பு சொன்னபடி கேட்கும். நீ சொன்னபடி அந்த உடம்பு கேட்கணும் அப்படின்னா, நாம் சொன்னபடி நம்ம உடம்பு கேட்கணும் அப்படின்னா நாம் உடற்பயிற்சி பண்ணணும். இல்லைன்னா அது வந்து நாம் சொன்னபடி எந்த வேலையுமே செய்யாது. அதனால் உடற்பயிற்சி எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு நம்ம கஷ்டமான வேலைகளை நாம் செய்யணும் அப்படின்னா, இப்போ தொழிலெலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்கிற எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் அது கஷ்டமான வேலை தான். தொழிலுங்கிறது எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். அதனால தான் விடுமுறை விட்டால் நமக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, ஒரு கஷ்டமான வேலையிலேருந்து நமக்கு ஒரு விடுமுறை. சனி ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்க காரணம் என்னென்னா, நம்ம தொழில் செய்கிறோம். மற்ற நாட்களில் அது கஷ்டமான வேலைகள், அதுலேருந்து நமக்கு ஒரு நாள் விடுமுறை கிடைக்குது. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தொழிலுங்கிறது கஷ்டமான வேலை. அப்போ கஷ்டமான வேலைகள் கொண்ட எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, தொழில்னாலே கஷ்டம்தான். அப்போ அந்த கஷ்டமான வேலைகள் கொண்ட ஒரு தொழிலை செய்கிறதுக்கு, எந்த ஒரு தொழிலையும் செய்வதற்கு நம்ம உடம்பு கொஞ்சம் கூட தயங்கக்கூடாது. சுறுசுறுப்பாக அந்த வேலையை செய்யணும் அப்படின்னா நம்ம உடற்பயிற்சி பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தொழில் வந்து ஈஸி. அதுவே நம்ம உடற்பயிற்சி பண்ணலன்னா நம்முடைய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அது செய்கிறதுக்கு கஷ்டமாக மாறிடும். தொழில்ன்றது எப்போ கஷ்டமாக இருக்கும், எப்போ ஈஸியாக இருக்குன்னா, நீ உடற்பயிற்சி பண்ணிவிட்டு உன் தொழிலை எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நீ அந்த தொழிலை செஞ்சேன்னா அது வந்து ஈஸி. அதுவே உடற்பயிற்சி பண்ணாமல் நீ எந்த ஒரு தொழிலையும் செஞ்சாலும் உன் தொழில் உனக்கு ரொம்ப கஷ்டமாக மாறிடும். உன்னால் செய்யவே முடியாது, சோம்பேறித்தனமாக இருக்கும்.